தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு நடைபெறுது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளில் விரிவான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருந்தாலும், வசதிகளாக இருந்தாலும் இந்திய தேர்தல் QR பேஸ்ட் ஐடி கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பணிகள் வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. துறையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 1400க்கும் மேற்பட்ட கவுண்டிங் ஸ்டாஃப், ஸோ ஒரு 400 கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ஸ் சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய பணியாளர்கள், அதே போல் 42 CAPO அவங்க தான் வந்து உள்ள இதில் இருப்பாங்க. ஸோ நம்ம 3 லேயர் 3 லேயர் செக்யூரிட்டியில் காவல்துறை மூலமாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், கவுண்டிங் சென்டருக்கு வெளியில், ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியில் மத்திய காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து இருக்காங்க. ஸோ விரிவான ஏற்பாடுகள் இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்ன சொல்லியிருக்கோம் அதன்படியில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் அப்படிங்கிறது, எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தபால் வாக்குகள் வந்து அந்தந்த மையங்கள்ல இருந்து, அதாவது அந்தந்த தொகுதியினுடைய தபால் வாக்கு ஸ்ட்ராங் ரூம் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு வரக்கூடிய பணிகள் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே போகுது. ஸோ 8 மணிக்கு சரியான டைம் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்னதன் அடிப்படையில் ஷார்ப்பாக 8 o'clock வந்து தபால் வாக்கு எண்ணிக்கை வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ 8:30க்கு நம்ம EVM-ஓட கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். முதல் கட்ட தரவுகள் வந்து ஒரு 9 மணியிலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மாவட்டம் முழுவதும் வந்து சுமார் 14,000க்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கடைசி நாள். இன்றைக்கி சர்வீஸ் ஹோல்டர்ஸ் தபால் துறையின் மூலமாக அவங்களும் வந்து டைரெக்டாக நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ சுமார் 14,000 தபால் வாக்குகள் வந்து இது வரைக்கும்